ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய அட்ரஸை யூஸ் பண்ணி, அவங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி, அவங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அந்த அட்ரஸை உங்கள் ஆதார் கார்டை கொண்டு வரலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இதில் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஆதார் மை ஆதார் லாகின் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இந்த லாகின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல இந்த கேப்சாவை நீங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ ஆதார் நம்பர் இப்போ நான் என்ட்ரி பண்றேன். ஸோ இந்த இடத்துல யாரோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க யாருக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ ஆதார் நம்பர் இந்த கேப்சாவே நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ லாகின் வித் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது பாருங்க, ஓடிபி கேட்குது. இந்த ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ என்ன நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அது எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு ஆதார்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல ஆதாரோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் நம்ம சேனல். இதுல ஆதார் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணுவோம். இதுதான் அந்த பிளேலிஸ்ட். நான் இது ஓபன் பண்ணதும் உள்ள பாத்தீங்கன்னா நாலாவது இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோ தான் ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கான ஓடிபி ரிசீவ் ஆயிருச்சு. அந்த ஓடிபி நான் அந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு இப்போ லாகின் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆதார் லாகின் பேஜ் ஓபன் ஆயிருச்சு. இந்த ஹோம் பேஜ்ல என்ன பண்றேன், அட்ரஸ் அப்டேட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல கேக்குறாங்க, உங்க டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண போறீங்களா அட்ரஸை, இல்ல வந்து ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி யூஸ் பண்ணி ஃபேமிலி மெம்பரை வச்சு நீங்க அப்டேட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட டாக்குமெண்ட் இல்ல, அதனால ஃபேமிலி ஹெட் வச்சு தான் பண்ண போறேன். அதனால இந்த ரெண்டாவதா இருக்கிறத நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல உங்க அட்ரஸை காட்டும். அப்படியே ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, டீடைல் ஆஃப் தி ஹெட் ரிக்வெஸ்ட் ஃபார் அப்டேட்னு இருக்கு பாத்தீங்களா. நீங்க உங்களுடைய அப்பா அம்மா ஒய்ஃப் இல்லாட்டி ஹஸ்பண்ட் அவங்களுடைய ஹெட்டா வச்சு தான் உங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய ஆதார் நம்பரை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க லிங்க் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல காட்டிருச்சு. ஓகேங்களா, இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன் அதாவது ஹெட் ஆஃப் தி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஆதார் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அவங்களுக்கும் இப்போ நம்ம லாகின் பேஜ் லாகின் பண்ணி வச்சிருக்கோம்ல அவங்க யார் அப்படிங்கறது கேக்குறாங்க. குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஃபாதர், லீகல் கார்டியன், மதர், அப்புறம் அக்கா தங்கச்சி அண்ணன், இந்த மாதிரி அவங்களுக்கு, அப்புறமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி இவங்களுக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இவங்க யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மதர், அதாவது மதரோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து குழந்தைக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்றோம். ஸோ மதர் அப்படிங்கறது சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, வேலிட் டாக்குமெண்ட் கேக்குறாங்க. இந்த இடத்துல என்ன எதுக்கு வேலிட் டாக்குமெண்ட் கேக்குறாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேண்டனுக்கு அவங்க வந்து மதர் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறது கேக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேட்டோட நேமும் நம்மளுடைய அவங்க மதர் இருக்காங்களா அவங்களுடைய நேம் இருக்கிற மாதிரி ப்ரூஃப் எது வேணா நீங்க சப்மிட் பண்ணலாம். இந்தியன் பாஸ்போர்ட், இல்ல பர்த் சர்டிபிகேட், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ரெண்டு பேருடைய பேரும் அதுல இருக்கணும் அந்த அட்ரஸ்ல. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ப்ரூஃப் நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். நான் இந்தியன் பாஸ்போர்ட் அப்படிங்கறத சப்மிட் பண்றேன். ஏன்னா இதுல வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்டோட எல்லா டீடைலுமே அவங்க கிட்ட இருக்கும். அவங்க அப்ளிகேட் நேம் இருக்கும், அவங்க மதர் நேம் இருக்கு. அதனால நான் இதெல்லாம் சூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட்டோட நேம், அதாவது பாஸ்போர்ட்ல வந்து இவங்க அப்ளிகேட்டோட நேம் இருக்கணும். அவங்களுக்கு அவங்க இப்போ நம்ம ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி அம்மா, அதாவது அவங்க அம்மாவோட பேர் இருக்கணும், அந்த அப்ளிகேட்டோட நேம் இருக்கணும். அவங்க அப்ளிகேட்டனுக்கு அவங்க வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் மென்ஷன் பண்ணிருக்கணும். நார்மலா நேம் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்ளிகேட் அவங்களுடைய அம்மா பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ பாஸ்போர்ட்ல கரெக்டா அந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். அப்புறம் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி முடியாம இருக்கணும். அப்புறம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற இமேஜ் வந்து தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்றேன். அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்தேன் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம அப்ளிகேண்டோட டாக்குமெண்ட், அதாவது பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணிருக்கோம்னா அந்த பாஸ்போர்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் நீங்க பிடிஎஃப் 2 MB குள்ள வச்சுக்கோங்க. ஸோ நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். இந்த இடத்துல கண்டினியூ டு அப்லோட் அப்படிங்கறது கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லா 100% அப்படின்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றேன், இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுக்குறேன். கொடுத்தது இந்த பக்கம் பாருங்க, ஐ ஹியர் பை அப்படிங்கறத நான் டிக் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் ரோசா பே அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்றேன். ரெண்டுல எது வேணா பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஸோ 75 ரூபாய் பேமெண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல QR யூஸ் பண்ணி நான் பேமெண்ட் பண்றேன். ஸோ பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காண்டி வெயிட்டிங்ல இருக்கு. பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாருங்க, பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஃபீட்பேக் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஃபீட்பேக் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பாருங்க, இந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்ல இந்த இடத்துல SRN நம்பர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க நோட் பண்ணணும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ அடுத்து இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 30 வேலை நாட்கள் நாங்க வந்து உங்களுக்கு இது கம்ப்ளீட் பண்ணி தந்துருவோம். அதாவது இந்த ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணதுல இருந்து ஹெட் ஆஃப் தி பேஸ்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆக 60 டேஸ் வரை கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் உங்களுக்கு 30 நாளுக்குள்ள அவங்க ட்ரை பண்ணி முடிச்சு தர பாக்குறங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்னா இது வந்து உங்களுக்கு மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதுல நீங்க வந்து நார்மலா அப்ளை பண்ணி
பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்க, இது வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் லாக் அவுட் பண்றேன். இதை கிளிக் பண்ணி இப்போ லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த லாகின் பேஜ்ல மறுபடியும் லாகின் கொடுத்து ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி அவங்களுடைய அம்மா ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குற இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அம்மா ஆதார் கார்டோட நம்பரை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து இந்த கேப்சாவை அந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு வந்தது கிளிக் பண்றேன். இப்போ ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். அந்த நம்பருக்கு ரிசீவ் ஆன ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இப்போ லாகின் அப்படிங்கறது கொடுக்குறேன். கொடுத்ததும் அந்த நம்பர் வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த பிடிஎஃப் அக்னாலஜ்மெண்ட் ஓபன் பண்ணுங்க. இதுல இந்த எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை காப்பி பண்ணுங்க. அடுத்து இதுல வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி ரிக்வெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள போங்க. நீங்க காப்பி பண்ணி வச்சிருந்த எஸ்ஆர்என் நம்பர் இதுல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அக்செப்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, யூ ஹேவ் அக்செப்டட் ரிக்வெஸ்ட் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி ஷேரிங் யுவர் அட்ரஸ் அப்படின்னு வந்துருச்சு. சோ இப்போ என்ன பண்ணுங்க, இதை லாக் அவுட் பண்ணிருங்க. சோ திரும்ப இதுல லாகின் அப்படிங்கறது கொடுத்து மறுபடியும் அந்த அப்ளிகேட் தன்னோட ஆதார் கார்டு நம்பர் யாருக்கு நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல அது திரும்ப என்ட்ரி பண்ணுங்க. சோ இப்போ லாகின் வித் ஓடிபி அப்படிங்கறது கொடுங்க. இப்போ ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. சோ இப்போ ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இப்போ லாகின் அப்படிங்கறது கொடுக்குறேன். இப்போ லாகின் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி அப்டேட் ரிக்வெஸ்ட் இருக்குல்ல, இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே வியூ மோர் அப்படிங்கறத கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இதுலயே தெரிஞ்சுக்கலாம். அந்த எஸ்ஆர்என் நம்பர் நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூகுள்ல ஆதார் அப்படின்னு ஓபன் பண்ணிக்கோங்க. ஆதார் அப்படின்னு டைப் பண்ணி ஆதாரோட அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இங்கிலீஷ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா மை ஆதார்ல செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்க வச்சிருந்த எஸ்ஆர்என் நம்பர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லாகின் பண்ணாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளவு நாள் அப்டேட் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு இப்ப பாருங்க, எனக்கு வந்து இந்த பேஜ் அதாவது இந்த ரிக்வெஸ்ட் வந்து அப்ரூவல் ஆச்சு. இது வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 15 நாள் ஆச்சு. 1ஆம் தேதி அதுல டேட் பாத்தீங்கன்னா தெரியும். 1ஆம் தேதி நான் வந்து ரிக்வெஸ்ட் போட்டேன். 15 நாள்ல எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ ப்ரூஃப்லாம் கரெக்டா போடுங்க. கரெக்டா நீங்க அப்ளை பண்ணீங்க நம்ம வீடியோ பார்த்துனா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியும். கரெக்டா அப்ரூவல் பண்ணிடுவாங்க. டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. வேற எது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.